நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம தமிழ வந்து மனம் வந்து திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எழில் வந்து குழந்தைகளோட ஜெல்லாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தமிழ் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. அடுத்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க, தமிழ் இனிமேலாச்சும் என்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவளுக்கு வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது எழில் வந்து சொன்னார்ல, அஞ்சலி மட்டும் சரியானவனே நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல, அது ஞாபகம் வருது. அடுத்து அழுதுகிட்டே வந்து தமிழ் வந்து சொல்லிடுறாங்க, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சது. மறுநாள் காலையில் வந்து விறுவிறுன்னு மனம் வந்து மேலேருந்து இறங்கி வராங்க. மாடியிலேருந்து இறங்கி வந்து தமிழோட ரூமை டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. கதவை திறந்தவொடனே விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு வந்து தமிழ் கேட்குறாங்க, ஒன்றுமே சொல்லலை. அவங்களோட புக்ஸு, அவங்களோட துணி எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து கீழே போட்டு உதறி உதறி பார்க்குறாங்க. எதுக்குங்க இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எழிலோட அம்மா வந்துடுறாங்க. வந்தோடனே எம்மாடி மனம், எதுக்குமா தமிழோட ரூமில் வந்து இப்படி எல்லா பொருளும் எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆண்டி, என்னோட ஒரு செயினை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செயினை காணும்னா எதுக்குங்க எங்கள் ரூமில் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் திருடக்கூடிய ஆள் நீ ஒருத்தி தானே, உன்னால தான் எல்லாமே இந்த வீட்டில் வந்து பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் என் செயினை நீ தான் திருடியிருப்ப, அதனால தான் உன் மேலே டவுட்டு, அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம எழிலோட அம்மா சொல்கிறாங்க, எம்மாடி மனம், இது வந்து தப்புமா, ஒரு பொண்ணு மேலே தப்பு, வீணாக வந்து பழி போடக்கூடாது. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியும், தமிழ் திருடியிருப்பா நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா கேட்டுறாங்க. ஆண்டி, இவன் மட்டும்தான் திருடியிருப்பா, இத்தனை நாள் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, இவன் வந்ததுலேருந்து தான் வீட்டில் பிரச்சனை, அது மட்டும் இல்லை அவள் திருப்பி வந்ததே இருக்கிற நகையெல்லாம் திருடிட்டு போக தான் வந்திருக்கா, எனக்கு இவன் மேலே தான் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கவின் வராங்க. பாட்டி, இது யார் செயின், சோஃபாவில் கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாத்தியா, செயின் எங்கே போட்டு வந்து எங்கே தேடிக்கிட்டு இருக்கா, இது யார் மேலே தப்பு, உன் மேலே தானே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து மனதை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்காக வந்து தமிழ்கிட்ட வந்து இந்த இடத்துல நீ மன்னிப்பு கேட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி, என்ன பேசுகிறீங்க, நான் எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு என்ன, அவளோட ரூமுக்குள்ளே வந்து எல்லா பொருளும் எடுத்து போட்ட, அவளோட துணியெல்லாம் கலைச்சி விட்ட, அதுக்காக நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் மனம் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம எழிலோட அம்மா திருப்பி மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா தமிழ், அவள் பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா, மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, நீங்கள்லாம் ஏம்மா மன்னிப்பு கேட்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம்மா, இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம தமிழ். அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா வந்து யார்கிட்டையும் லிஃப்ட் கேட்டு மெதுவாக வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு ஒரு ஸ்கூட்டியில் இறங்கிட்டு அவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. அம்மாடி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சோன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் பக்கத்தில் உட்காடுறாரு. நம்ம தமிழ் வந்து சோகத்திலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அம்மாடி, என்னம்மா சோகமாகவே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க. இல்லைப்பா, உன்னோட முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருமா, நீ இப்போ கவலையில் தான் இருக்க, என்ன கவலை, அப்பாட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த செயின் விஷயத்தெல்லாம், அந்த தேடினது, திருட்டு பட்டம் கட்டினாங்கல்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, நான் போய் அந்த வீட்டில் இருந்தேன், அதுக்காக என் மேலே வந்து திருட்டு பட்டம் கட்டிட்டாங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மாடி, ஏமா நீ அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ அந்த வீட்டை விட்டு கிளம்பி வாமா, நம்மளாம் ஒரு வீடு இருப்போம், இங்கே தங்குவோம், அப்பாவுக்கு இன்னும் உடம்புல வந்து கொஞ்சம் தெம்பு இருக்குது, நான் உனக்கு உழைச்சி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா, என்னால் எதுக்குப்பா, உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம், விடுங்கப்பா, நான் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன்னா நான் உண்மையாகவே திருடின்னு அவங்க வந்து பட்டம் கட்டிடுவாங்க, அதனால் நான் இருந்துட்டு அஞ்சலி வந்து அங்கே சரியானவனே நானே வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, உனக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆனவொடனே நம்ம வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, தெரிலப்பா, நான் அங்கே ஒரு அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிருச்சு, அந்த பொண்ணை விட்டுட்டு வர முடியலப்பா, ஒரு நாள் கூட அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சிருந்தேன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கவின், காவியா, அபியெல்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து எந்த சூழ்நிலையுமே என்னால் விட்டு கொடுக்க முடியல, அதனால் வந்து என்னால் வர முடியுமா என்னன்னு தெரில, ஆனால் நான் வரணும்னு தான் நினச்சிருக்கேன், கண்டிப்பாக அந்த எழில் சார் வந்து அவங்க பிள்ளைங்களோட அட்டாச் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நான் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அப்பா எல்லா அப்பாவுக்கும் தன்னோட பிள்ளைய மேலே வந்து கண்டிப்பாக பாசம் இருக்கும், அதை வெளிக்காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, ஆமாப்பா, அவருக்கும் நிறைய பாசம் இருக்குது, ஆனால் அதை எப்படி குழந்தைகிட்ட காட்டுறேன்னு தெரில, அதை கண்டிப்பாக அவர் சொல்லி கொடுத்து அவருக்கு புரிய வச்சுட்டு நான் வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு குழந்தையெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ், வா போவோம்னு எல்லாம் ஆசையாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எழில் வந்துடுறாரு. இன்றைக்கி நான் தான் கொண்டு போய் விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ அப்படின்னு எல்லாருமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்காங்க. அதை தமிழ் வந்து பார்த்துட்றாங்க. சார், நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு வர, தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வரேன் சார், அதுக்கடுத்து வந்து நாளையிலேருந்து நீங்கள் கொண்டு போய் விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், ஒழுங்கா வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வண்டியில் கூட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
போகிற வழியில் வந்து நம்ம எழில் வந்து யோசிக்காரு, குழந்தைகளோட ஜெல்லாகணும்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பேசி பழகணும், நம்மளா ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயும் எல்லோரும் எழுதிட்டோன்னு சொல்கிறாங்க. கவின் காவியா மட்டும் அமைதியாகவே இருக்காங்க. என்ன கவின் காவியா அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, எங்களுக்கு கொடுக்கலப்பா அதனால் எழுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலனாலும் நான் வீட்டில் வந்து லேண்ட்லைனில் ஃபோனை போட்டு அந்த டீச்சர்கிட்ட கேட்டு என்ன ஹோம்ஒர்க்குன்னு நான் கேட்டு எழுதுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தமிழை பார்த்துட்டு, தமிழ் இதான் சொன்னோம், நம்மளா போகலான்னு சொன்னோம், அப்பா வந்தார், இப்போ பாரு வெரி போர் அடிக்க என்னச்சா பேசிக்கிட்டே வராரு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் தான் பேசுவார், அதுக்கடுத்து நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிறாமல் இருங்க, அதுக்கடுத்து ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு வேகமாக போய் ஒரு இடத்துல வந்து கார் நிப்பாட்டிடுறாரு. கார் நிப்பாட்டினோடனே, அப்பா அங்கே எதுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்காங்க. எல்லாருமே வண்டியில் இருங்க, அப்பா வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாருமே. கொஞ்சம் நேரம் வண்டியிலே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் எல்லாத்தையும் விட்டுட்டு விறுவிறுன்னு அவர் வந்து கிஃப்ட் கடைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.